ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அம்மா வீட்டிலேருந்து சென்னைக்கு வந்தாச்சு. இன்றைக்கி வந்து ஆடி செவ்வாய்க்கிழமைன்றதுனால வீட்டெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு வாசக்காலுக்கு மஞ்சள் குங்குமம்லாம் பொட்டிட்டு விளக்கும் ஏற்றியாச்சு. எனக்கு தெரிஞ்ச கோலம் ஏதோ நான் போட்டிருக்கேன். 1 மந்த் ஃபுல்லாக நாங்கள் அம்மா வீட்டில் தான் இருந்தோம். கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். சரி, பூஜை எதுவுமே பண்ணலன்ட்டு இன்றைக்கி ஆடி செவ்வாய்க்கிழமைன்றதுனால முருகருக்கு ரொம்ப உகந்த நாள், அம்மனுக்கும் உகந்த நாளுன்ட்டு வீட்டெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு தான் நான் வந்து பூஜையை நான் பண்ணினேன். ஏன்னா 1 மந்த் ஃபுல்லாக நாங்கள் 2 பேருமே இல்லை. மாமா வந்து பெங்களூர் போயிருந்தாங்க, நான் அம்மா வீட்டில் இருந்தேன். சரி, வீடு ஃபுல்லாக ஒட்டறையாக இருந்துச்சு. அதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு நான் பூஜைலாம் எல்லாமே பண்ணினேன். காலத்தி ஈஸ்வரர் வந்து எங்கள் குலதெய்வம். நாங்கள் ஊருக்கு போகும்போது தான் இந்த ஃபோட்டோஸ் நான் வாங்கினேனே. சரி, அதை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கணும்னு எனக்கு தோணுச்சு. அதை தான் நான் உங்கள்கிட்ட காமிக்கிறேன். இந்த குட்டி முருகர் சிலை அம்மா வந்து நான் ஊருக்கு போகும்போது எனக்கு வாங்கி கொடுத்தாங்க. அதுதான் சரி பூஜைக்கு வைக்கலான்ட்டு பூஜையில் வச்சுருக்கேன். சரி, அது உங்கள்கிட்ட காமிக்கணும்னு தோணுச்சு. மற்றபடி வேறு எந்த சிலையுமே என்கிட்ட இல்லை. கண்டிப்பாக வந்து வேறு முருகர் சிலை வாங்கினேன்னா உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். எப்பவும் போல் பூஜையெல்லாம் முடிச்சுட்டு ஈவினிங் 6 o'clock வந்து நம்ம வீட்டில் வந்து எப்பயுமே கந்தசஷ்டி கவசம் போவோம். ஏன்னா ஷாம் குட்டிக்கு கந்தசஷ்டி கவசம்னா ரொம்ப பிடிக்கும். ஈவினிங் 6 o'clock தினமுமே அவன் கந்தசஷ்டி கவசம் பார்ப்பான். இந்த சைக்கிள் வந்து ஷாம் குட்டிக்காக புதுசாக நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணோம். இதுவரையும் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணலை. இப்போ தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேனே. இந்த சைக்கிள் பிடிச்சிருந்தா எல்லோரும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த விழாக்கில் பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.